எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் அப்புறம் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஓகே, ரொம்ப கேப் விழுந்துருச்சு. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா இயல் 1, 2, 3, 4ல் பார்த்தோம். இதில் மூவாவுடைய கடிதம் மட்டும் நான் இன்னொரு வீடியோவாக செப்பரேட்டாக போடுறேன். இந்த இதில் வந்து இயல் 5ல் பார்க்கலாம், 3900 பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, நான் எப்பவும் சொல்கிறது தான், இது சும்மா டிஸ்கஸ் பண்ணுற வீடியோ தான். நான் எக்ஸ்பிளைனும் பண்ணல, உங்களுக்கு லெசனும் நடத்தலை, சும்மா டிஸ்கஸ் பண்ணுறேன், உங்கள் கூட படிக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த 3900 படிக்கிறதுக்கு முன்னாடி நூற்குறிப்பு பார்க்கலாம். இது வந்து 3 வேந்தர்களை பற்றி கூறியிருக்கோம், அதனால தான் 3900. அதுக்கப்புறம் இதனுடைய ஆசிரியர் பெயர் நமக்கு தெரியலை. இது வந்து பொறுத்திரட்டு அப்படிங்கிற நூல் வாயிலாக தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? அதுவும் எத்தனை தான் கிடச்சிருக்கான்? 108 வெண்பாக்கள் மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கான். ஓகேவா? இப்போ பாட்டுக்கு போகலாம். பாட்டுடைய மீனிங்கை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அப்புறம் பாடல் படிக்கலாம். ஃபஸ்ட்டு சேரனுக்குரிய இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட சின்னம் வந்து வில் சின்னம் தானே. ஓகே, பல யானைகள் வச்சுருக்க அரசர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாமே பிழைச்சிக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்க பொருளை எல்லாத்தையும் அதாவது வரி மாதிரி திரையாக அழிச்சிட்டு திரையாக சேரனுக்கு கொடுத்துட்டு உங்களுடைய மதில் சுவர்கள் எல்லாத்துலேயுமே வில் சின்னத்தை பொறித்து வைங்க. ஏன்னா வாடாத மாலையை அணிஞ்ச வானவர்களும் கூட சேரனுடைய வில் வடிவத்தை தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வானவில் வரும்ல, அதை மீன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ பொருளை ஒரு டைம் படித்து பார்க்கலாமா? பல யானைகளை கொண்டுள்ள அரசர்களே, உங்களுக்கு கிடைக்கும் பொருள்களை சேர மன்னனுக்கு திரையாக அளித்து பிழைத்து கொள்ளுங்கள். ஒரு நிமிஷம், ஸ்க்ரீன் எப்படி இருந்தால் ஓகேன்னு நினைக்கிறேன், பாருங்கள். ஓகே, உங்களுக்கு கிடைக்கும் பொருளை வந்து சேர மன்னனுக்கு திரையாக கொடுத்துட்டு பிழைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கான லைன்ஸ் நம்ம பார்க்கலாம். பல் யானை மண்ணீர் படுதிரை தந்துய்மீன். உய்மீன் அப்படின்னா தந்து பிழைச்சிக்கோங்க. பல யானைகளை கொண்டுள்ள மண்ணீர்னா மன்னர்களே, பல யானைகளை கொண்டுள்ள மன்னர்களே. படுதிரை உங்களுக்கு கிடைக்கும் பொருள்கள் எல்லாத்தையும் மல்லல் கொடுத்துட்டு பிழைச்சிக்கோங்க, உயிர் பிழைச்சிக்கோங்க. அடுத்து மல்லல் நெடுமதில், அதாவது வளமை மிக்க நெடிய மதில் சுவர் அது எல்லாத்துலேயும் வாங்கு வில் பூட்டு மீன், வில்லை எடுத்து அந்த வில் சின்னத்தை பொறித்து வையுங்க. உங்களின் வளமிக்க நெடிய மதில்கள் மீது வில் சின்னத்தை பொறித்து வையுங்கள். வல் இதழ் வாடாத வானோரும் வல் இதழ் அப்படின்னா இதழ்கள் கொண்ட பூக்களை அணிஞ்சிருக்காங்க இல்லையா, மாலை அணிஞ்சிருக்காங்க இல்லையா, அந்த வானோரும் வானுலகத்தில் வாழ்கிறவங்களும் வானவன் வில்லெழுதி அப்படின்னா வாடாத மாலையை அணிந்த வானோரும் அந்த வானவர்களும் சேரனுடைய வில் சின்னத்தை தான் எழுதி வச்சுருக்காங்களாம். எழுதி வைத்தே வானுலகில் வாழ்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விசும்புனா வானம். ஓகேவா? பல்யானை மண்ணீர் படுதிரை தந்துய்மீன் மல்லல் நெடுமதில் வாங்குவில் பூட்டு மீன். பல யானைகளை கொண்டுள்ள மன்னர்களே, நீங்கள் படுதிரை கொடுத்து உயிர் பிழைத்து கொள்ளுங்க. அவங்க நெடுமதில் எல்லாத்துலேயும் வில் பூட்டி வைங்க. ஏன்னா வல்லிதழ் வாடாத வானவர் கூட, வாடாத மாலை அணிந்தவங்க கூட வில் சின்னத்தை பொறித்து வைத்து தான், அந்த எழுதி வைத்து தான் வானுலகில் வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களோட சேரர்களோட வீரத்தை அவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து சொற்பொருள். உய்மீன்னா பிழைத்து கொள்ளுங்கள், மல்லல்னா வளமை, வல்னா நெருக்கம், வல் இங்கே பார்த்துருக்கோம் பாருங்கள், வல்லிதழ். ஓகேவா? வாங்கு வில். ஓகே, விசும்புனா வானம். அடுத்து இலக்கண குறிப்பு. மல்லல் அப்படின்னா உரிச்சொற்றொடர், நெடுமதில், நெடிய மதில்னு சொல்லுவோம் இல்லையா, நெடுமையான மதில், பண்பு தொகை. வாங்குவில்னா வினைத்தொகை. பிரித்தறிதல். தந்துய்மீன், தந்து கூட்டல் உய்மீன். வில் கூட்டல் எழுதி. பூட்டு கூட்டல் மீன். இதனுடைய அணி வந்து தற்குறிப்பேற்ற அணி.
ஓகேவா? இயல்பாக இருக்க ஒரு செயலை தன்னோட கருத்துக்களை அதில் ஏற்றி கூறினதுனால தற்குறிப்பேற்ற அணி. இந்த மாதிரி அணிவர பாடல்களையும் திருக்குறளையும் நல்லா நோட் பண்ணி படித்து வச்சுக்கணும். ஓகே, அடுத்து சோழ மன்னருக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புறா வந்து அடைக்கலமாக அந்த சோழ மன்னன்கிட்ட வந்து அடைக்கலம் காக்க வந்துச்சான். அதனால் அந்த புறாவோட எடைக்கு ஈடாக தன்னோட தசைகளையே பாண்டிய மன்னன் வந்து அறுத்து வச்சானான். அது வச்சும் ஈடாகாததுனால அவனே வந்து அந்த பாண்டிய மன்னனே அந்த துலாக்கோல்ல ஏறி நின்றுட்டானான். இத்தகைய பெருமை, அதாவது நற்பண்புகளை கொண்ட சோழ நாடு அந்த சோழனுடைய வீர நற்பண்பை வந்து சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு டைம் பொருள் படித்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். பொருள் படிக்கலாமா? சோழ மன்னன் தன்னிடம் அடைக்கலமான புறாவினை காக்க தன் தசையை அறுத்து கொடுத்தான். அத்தசை ஈடாகாத காரணத்தால் தானே துலாக்கோலில் ஏறினான். இப்படி செய்ய துணிந்தமைக்கு அவனது கொடை வீரமும் மெய்யொழுக்கமும் குறையாத படை வீரமும் காரணம் அன்று. அவர் வந்து அவரே அந்த பாண்டிய மன்னனே ஏறி நின்னதுனால இது வந்து அவரோட கொடை வீரமோ இல்லை மெய்யொழுக்கமோ, அந்த மெய்யொழுக்கம் குறையாத அவரோட வீரமும் இல்லை, கொடை வீரமும் இல்லை, ஒழுக்கம் வீரமும் இல்லை, அவருடைய நல்ல பண்பை இதை எடுத்துக்காட்டுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ பாட்டு படிக்கலாமா? சேர்ந்த புறவின் நிறைத்தன் திருமேனி நிறை அதுக்கு நிகராக தன்னோட திருமேனி ஈர்த்திட்டு உயர்துளை தான் ஏறினான். அந்த துலாக்கோல்ல தானே ஏறி நின்றான் பாண்டிய மன்னன். அந்த புறாவுக்கு ஈடாக தன் திசையை எடுத்து வச்சும் பத்தாதனால தானே ஏறி நின்றான். நேர்ந்த கொடை வீரமோ நேர்ந்த இந்த செயல் வந்து கொடை வீரமோ மெய்நிறை குறையா வன்கட் படை வீரமோ, அந்த மெய்யொழுக்கம் குறையாத படை வீரமோ சென்னி பண்பு. அது என்ன சொல்லுதுன்னா, அது படை வீரமோ இல்லை நிறை குறையாத படை வீரமோ அல்ல கொடை வீரமோ இல்லை, அவருடைய நற்பண்பை இதை சுட்டி காட்டுதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். சொற்பொருள்: புறவுனா புறா, நிறைனா எடை, ஈர்த்துனா அறுத்து, துளைனா துலாக்கோல் தராசு, நிறைனா ஒழுக்கம், வன்கண்ணா வீரத்தன்மை, மேனினா உடல். ஓகேவா? இலக்கண குறிப்பு: உயர்துளை வினைத்தொகை, உயர்துளைனா வினைத்தொகை, குறையான ஈறுகிட்ட எதிர்மறை பெயரச்சம். இப்போ பாண்டிய மன்னன் இது இன்னும் சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாமா? என்னன்னா, நல்ல ஒரு வேல் வந்து அவரோட வேல் வந்து இலை போன்ற வடிவில் இருக்கான் பாண்டிய மன்னனுடைய வேல். அந்த மன்னனுடைய யானை அந்த போர்க்களத்தில் தந்தங்களை வந்து எழுத்தாணி மாதிரி வச்சு வீரர், அந்த பகைவர் இருக்கார் இல்லையா, எதிரில் இருக்க ஒரு பகைவர், அவர் மார்பை வந்து ஒரு ஓலையாக நினச்சி அந்த யானையோட தந்தத்தை எழுதுகோலாக எடுத்து எழுதுதான். என்ன எழுதுது அந்த தந்தத்தில்? அடுத்த எதிரி நாட்டில் இருக்க வீரனுடைய மார்பை ஓலையாக எடுத்துக்கிட்டு இந்த தந்தத்தை வச்சு இந்த யானை என்ன எழுதுதுன்னா, செல்வம் நிலைத்த உலகமெல்லாம் என் பாண்டியருக்குரியது அப்படின்னு சொல்லுதான். இந்த உலகமே என்னோட பாண்டியருக்குரியதுன்னு யார் எழுதுதான்? யானையே எழுதுதான். ஓகேவா? சூப்பராக இருந்துச்சுல. ஒரு டைம் சொற்பொருள் படிக்கலாம். நெருங்கி அமைந்த இலை போன்ற வடிவிலான வேலை உடையவன் பாண்டிய மன்னன். அம்மன்னனின் யானை தன் தந்தங்களை எழுத்தாணியாகவும் வீரம் செறிந்த வேற்படையுடைய பகை மன்னரின் அகன்ற மார்புகளை ஓலைகளாகவும் கொண்டு செல்வம் நிலைத்த உலகமெல்லாம் பாண்டியருக்குரியது என எழுதும். ஓகேவா? இப்போ பாண்டிய மன்னனுடைய அந்த பாடலை படிக்கலாம். மறுபூசியாக, மறுப்புனா தந்தம், இங்கே பாருங்கள், மறுப்புனா தந்தம், ஊசினா எழுத்தாணி. மறுபூசியாக, தந்தத்தை எழுத்தாணியாக, மறுப்புனா தந்தம், ஊசினா எழுத்தாணி, அந்த தந்தத்தையே எழுத்தாணியாக மறுபூசியாக
மரங்கனல் வேல் மன்னர். மரம்னா வீரம், கனல்னா நெருப்பு. அந்த வீரம் வந்து நெருப்பு போல் அந்த அளவுக்கு ஒரு கம்பீரமாக இருக்கான். வேல் மன்னர், அந்த வேலை வச்சிருக்க மன்னர். உருத்தகுமார் போலை, உருத்தகுமார் போலையாக, உருத்தகுமார் போலையாக, அந்த எதிரில் இருக்க அவங்களோட மார்பை ஓலையாக இந்த தந்தத்தை வச்சு எழுதுதுன்னு சொன்னாலையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. திருத்தக்க, திருத்தக்கனா அழகு அமைந்த. வையகம் எல்லாம், வையகம்னா உலகம். திருத்தக்க அழகு அமைந்த உலகம் எல்லாம் யமதென்று எழுதுமே, யமதென்று எழுதுமே. அப்படின்னா யமதென்றுனா என்ன, அந்த யானை யாருக்குரியது, பாண்டிய நாட்டுக்குரியது, அந்த பாண்டிய நாட்டு உடையது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை எழுதுதான். மெய்யிலை வேல்மாறன் களிறு, இதை யார் எழுதுதான், அதாவது மொய் இலை அப்படின்னா நெருங்கி அமைந்த இலை, அதை அந்த நெருங்கி அமைந்த இலை போன்ற வேலை வச்சிருக்க பாண்டிய மன்னனுடைய யானை எழுதுதான். ஓகேவா. மறுபூசியாக மரங்கனல்வேல் மன்னர், மரங்கழுவேல் மன்னர். உருத்தகுமார், உருத்தகு மார்பு ஓலையாக அப்படி படிச்சுக்கலாம். உருத்தகு மார்பு ஓலையாக திருத்தக்க வையகமெல்லாம் யமதென்றே எழுதுமே. மெய்யிலை வேல் மாறன் களிறு. சரியா, சாரி ஓகே ஓகே. பொருள் மறுபடியும் பார்த்துடலாம். மறுப்புனா தந்தம், ஊசினா எழுத்தாணி, மரம்னா வீரம், கனல்னா நெருப்பு. அடுத்து திருத்தக்கனா அழகு அமைந்த, வையகம் உலகம், மொய்யிலை நெருங்கி அமைந்த இலை, மாறன்னா பாண்டிய மன்னன், களிறுனா யானை. இதை கூட கொஷினாக கேட்பாங்க. மாறன் என்று யாரை குறிப்பிட்டார்கள், சோழர் சேரர் பாண்டியன் கொடுத்து கேட்பாங்க. அது பாண்டிய மன்னன். ஓகே. களிறு அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போது பிடி அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பிடி அப்படின்னா பெண் யானை. ஓகேவா. அடுத்து போகலாம். பிரித்தறிதல், மறுப்பூசி, மறுப்பு கூட்டல் ஊசி, மார்போலை, மார்பு கூட்டல் ஓலை, யமதென்று, யமது கூட்டல் என்று, மொய் இலை, மொய் கூட்டல் இலை. இது உருவக அணி. ஓகே, இது உருவக அணி. அதுக்கு ஃபஸ்ட்டில் பார்த்த சேர மன்னனுடைய பாட்டு வந்து தற்குறிப்பேற்ற அணி. இந்த பல்யானை மன்னியங்கிறது தற்குறிப்பேற்ற அணி. ஓகேவா. இங்கே பாருங்கள், இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே. அடுத்து இலக்கண குறிப்பு. இலைவேல், இலைவேல் இலை போன்ற வேல் தானே, அது ஓமை தொகை. மறுபூசி, மார்போலை இதெல்லாம் உருவகம். மாறன் களிறுங்கிறது 6ஆம் வேற்றுமை தொகை. ஓகே. நூட்குறிப்பு. முத்தொள்ளாயிரம் மூவேந்தர்களை பற்றிய 3 தொள்ளாயிரம் பாடல்களை கொண்டது. ஆயினும் இந்நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. புறத்திரட்டு என்னும் நூல் வாயிலாக 108 வெண்பாக்களும் பழைய உரை நூல்களில் மேற்கோளாக 22 வெண்பாக்களும் கிடைத்துள்ளன. மூவேந்தர்களின் ஆட்சி சிறப்பு, படை சிறப்பு, போர்த்திறன், கொடை முதலிய செய்திகளை இப்பாடல்கள் விளக்குகின்றன. சிறந்த இலக்கிய நயமும் கற்பனை வளமும் நிறைந்த நூலாக முத்தொள்ளாயிரம் திகழ்கிறது. இந்நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. ஓகே, சரி. அப்போ புறத்திரட்டிலேருந்து நமக்கு 108 பாடல்களும், பழைய நூல்களிலிருந்து 22 பாடல்களும் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ டோட்டலாக எத்தனை, 130 கிடச்சிருக்கு. ஓகேவா. இது பார்க்கலாம். சேர மன்னரின் அடையாள சின்னம் வில். கரெக்டு தானே. சோழ மன்னன் டேஸ்விற்கு தன் தசையை அளித்தான், புறா. மார்போலை எழுதும் எழுத்தாணி தந்தம். அடுத்து இது கரெக்டாக ஆன்சர் பண்ணுறோன்னு பார்க்கலாம். விசும்புனா வானம், துளை அப்படின்னா துலாக்கோல், மறுப்பு தந்தம் நினைக்கிறேன். தந்தம், கனல்னா நெருப்பு, களிறுனா யானை. அப்போ கரெக்டாக வந்துச்சு. ஓகே, சூப்பர். அடுத்து பார்க்கலாமா. ஓகே, இப்போது இந்த வீடியோவில் முத்தொள்ளாயிரம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் கலிங்கத்து பரணி பார்க்கலாம். ஓகேவா. ஓகே ஓகே நம்ம எப்போவும் ப்ரீவியஸ் ஒரு கொஷின் ஏதாவது 2 பார்த்துட்டு தான்
அடுத்து இந்த வீடியோ முடிப்போம். இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாமா? இந்த கொஷின் பேப்பர் பாருங்கள். இது எப்போ நடந்ததுன்னா 2023 நடந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இது. ஓகே. லஞ்சம் தமிழாக்கம் தருக. லஞ்சம் தமிழாக்கம் தருக. திரட்சி தொகை. லஞ்சம்னா திரட்சி தொகை. விண்டோஸ் 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 கலைச்சொல் தருக. விண்டோஸ்னால் பலகனி. ஓகேவா? ஓகே. அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். கந்தம் என்பதன் பொருள் யாது? கந்தம்னா மனம். ஓகே. கந்தம்னு உடனே இன்னொரு வேர்டு ஞாபகம் வருது, திருமுருகாற்றுப்படை. இதை இயற்றியவர் யாருப்பா? திருமுருகாற்றுப்படை. அது நூலாசிரியர் யார்? நக்கீரர். ஓகே, சூப்பர். அப்புறம் இந்த கொஷின் பாருங்கள். இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரியான தமிழ் சொல்லை கண்டறிக. கன்வேயர் பெல்ட். ஊர்த்திப்பட்டை. கன்வேயர் பெல்ட்னா ஊர்த்திப்பட்டை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிய. எஸ்தட்டிக்ஸ்னால் முருகியல். எஸ்தட்டிக்ஸ்னால் முருகியல். அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். மோனோலிங்குவல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் மோனோலிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி. மோனோலிங்குவல்னால் ஒரு மொழி. ஓகே. இது எதிர்ச்சொல் தருக. வனப்பு. அது வனப்புக்கான எதிர்ச்சொல் அழகின்மை. வனப்புனா அழகு அப்படின்னு அர்த்தம். இன்னொரு வேர்டுக்கும் அழகுன்னு வரும். அது எதுக்கு? கவின்னாலும் அழகு. ஓகேவா? இந்த கொஷினை பாருங்கள். எதிர்ச்சொல் எடுத்துள்ளதுக. ஓர்தல். ஓர்தல்னா அறிவற்ற. ஓர்தலுக்கு எதிர்ச்சொல் அறிவற்ற. ஓகேவா? இந்த கொஷினை பாருங்கள். இந்த கொஷினை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பிறமொழி சொல்லுக்குரிய இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். ஜனப்பிரளயம் மக்கள் அலை, உயிர் அலை, மக்கள் வெள்ளம், மக்கள் அலை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் மக்கள் வெள்ளம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து இதுவும் பிறமொழி சொல் தான். நிபுணர்னா வல்லுனர். இது கொஞ்சம் நமக்கு தெரியும், அதனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜனப்பிரளயம்னா மக்கள் வெள்ளம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இருக்க இந்த பொருத்துகள் இருக்க இந்த கலைச்சொல் வந்து அடிக்கடி எல்லா கொஷின் பேப்பர்லையும் ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்குது. சரி, இதிலேருந்து பார்க்கலாமா? என்டர்ப்ரனர் தொழில் முனைவோர். அடல்ட்ரேஷன் கலப்படம். ஃபெர்ரீஸ் பயணப்படகுகள். இது அடிக்கடி கேட்குறாங்க. ஃபெர்ரீஸ்னால் பயணப்படகுகள். கமோடிட்டினா பண்டம். 4 3 2 1 ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இந்த கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க, அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்த கொஷின். சரியான கலைச்சொல் தருக. எக்ஸ்கவேஷன்னா அகலாய்வு. ஓகேவா? ஓகே, போதும். ஓகே, சூப்பர். இப்போ கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் ஒரு 5-6 கொஷின் பார்த்துருப்போம். இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த கொஷின். இந்த லஞ்சம், திரட்சி தொகை இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. அதனால தான் இந்த கொஷின் பேப்பர் பார்த்தேன். அதனால் உங்களுக்கும் இதை ஷேர் பண்ணேன். இது எப்போ நடந்த கொஷின் பேப்பர்னால் இது வந்து February 13, 2023 நடந்த ஒரு கொஷின். ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு கொஷினில் கேட்டிருந்த ஒரு கொஷின் தான். தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட்டில். ஓகே, இந்த மாதிரி நிறையா நம்ம பார்க்கலாம் ஒவ்வொன்றா. ஓகேவா? ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கேன். அண்டு தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட சப்போர்ட்டுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.